Indicate and find out whether lead chloride gets precipitated or not when 1 ml of lead nitrate. So lead nitrateையும் NaClஐயும் மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த லெட் குளோரைட் வந்து ப்ரெசிபிடேட் ரெண்டு சொல்யூஷனை மிக்ஸ் பண்ணால் திடீர்னு ப்ரெசிபிடேஷன் ஃபார்ம் ஆகும், திடீர்னு ஃபார்ம் ஆகாது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுமா ஆகாதான். ஸோ இதில் வந்து என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதிப்போம். லெட் நைட்ரேட் இதுதான் PbNO3 லெட் நைட்ரேட். ஓகே, அதுக்கப்புறமா NaCl நம்மளுக்கு வந்து லெட் குளோரைட் PbCl2 கொடுக்கும். இதில் 2 அப்போ இருக்கும் ப்ளஸ் 2 NaNO3. இதுதான் நம்மளுக்கு வந்து என்டையர் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். லெட் நைட்ரேட் எப்போவுமே லெட் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் தான் இருக்க ட்ரை பண்ணும். சோடியம் வந்து +1. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த லெட் குளோரைட் வந்து ப்ரெசிபிடேட் ஆகுமா ஆகாதா. ஸோ இதில் வந்து சால்யூபிலிட்டி ப்ராடக்ட் அதை தான் இந்த சிம்பிளில் வச்சு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று என்னது இருக்குன்னா அயனிக் ப்ராடக்ட்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ அட் ஈக்குவலிபிரியமில் கன்சிடர் இப்போ வந்து இந்த லெட் குளோரைட் வந்து எப்படி பிரியும் அப்படின்னா Pb2 + 2Cl- இப்படி பிரியும். சரியா, இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபார்மில் எழுதணும்னா Pb2 அதுக்கப்புறமா Cl- the whole square இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஃபார்மில் எழுதுவோம். இப்போ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னா என்னதுன்னா ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணச்சில் இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு வேல்யூ இருக்கும். சரி, அது அவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னது 1.2 × 10⁻⁵ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே. இதே இந்த அயனிக் ப்ராடக்ட் அப்படின்னா என்னதுன்னா இந்த ஈக்குவலிபிரியம் டைம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து இந்த Pb2 + Cl- வேறு கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைமில் உள்ள கான்சன்ட்ரேஷனை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் வேறு ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், அந்த வேல்யூ கிடைக்கும். சரியா, இப்போ அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு தான் நம்ம வந்து வெதர் இட் வில் ப்ரெசிபிடேட்டா அப்படின்னு தெரியும். சரியா, இப்போ வந்து அயனிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்டோட அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரெசிபிடேட் ஆயிரும். ஓகேவா, ஏன்னா வந்து நிறைய அயன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்னது, அவ்வளோதான் சால்யூபிள் ஆகும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து இன்சால்யூபிளாக ப்ரெசிபிடேட் ஆயிரும். இது சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருந்துச்சு இந்த அயனிக் ப்ராடக்டோட அப்படின்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் சால்யூபிள், அந்த சால்ட் வந்து கரையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இருக்குது டைமு, இன்னும் கொஞ்சம் நிறையா கூட கரையலாம். அதனால் நம்ம வந்து இன்னும் அது வந்து ப்ரெசிபிடேட் ஆகாது. எப்போவுமே எக்ஸ்ட்ரா ஆக போக தான் ஒரு தண்ணியில். இப்போ வந்து NaCl நீங்கள் கலந்துகிட்டே வரீங்க, உப்பு கலந்துகிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கண்டிப்பாக அது வந்து கரையாது. அது வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதுக்குள்ளே சாலிபிலிட்டி ப்ராடக்ட் முடிஞ்சு சேச்சுரேட் ஆயிரும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே போயிடுச்சு அயனிக் ப்ராடக்ட் அப்படின்னா அது வந்து அதுக்கு மேலே கரையாது, ப்ரெசிபிடேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, என்னதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க, 1 ml of 0.1 molar லெட் நைட்ரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, PbNO3 ஸோ இப்போ வந்து இதில் 1 ml of 0.1 molar லெட் நைட்ரேட். நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷனோட ஃபார்முலா தெரியும்ல, கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். சரியா, இதில் ஃபஸ்ட்டு எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது எத்தனை மோல்ஸ் ஆஃப் இந்த மொத்தமாக இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் Pb2 இருக்குன்னு. இப்போ வந்து 1 mole ஆஃப் PbNO3 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. PbNO3 இருக்குது அப்படின்னா 1 mole ஆஃப் Pb2 அதில் இருக்கும். அதே டைம் 2 moles ஆஃப் NO3 இருக்கும். அப்படி தான், ஏன்னா வந்து NO3 2 டைம்ஸ் இருக்குதுல்ல. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மோல்ஸ் தெரியும்னா என்ன பண்ணும், கான்சன்ட்ரேஷன் கூட வால்யூமை மல்டிப்ளை பண்ணும். ஸோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க 0.1 மோலாரிட்டி மோல் பெர் லிட்டர். அதே மாதிரி வால்யூம் இன் லிட்டர், வால்யூம் என்னது 1 × 10⁻³ போடுறேன் மில்லி. இது வந்து மில்லியை வந்து 10⁻³ லிட்டர். சரியா, இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னது 10⁻⁴ மோல்ஸ். சரியா, இது வந்து இத்தனை மோல்ஸ் ஆஃப் இது வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி, இத்தனை மோல்ஸ் ஆஃப் வந்து லெட் நைட்ரேட் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு
கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷன் வந்து மோல்ஸ் மேலே போடணும், மோல்ஸை மேலே போட்டுக்கலாம். டோட்டல் வால்யூமை வந்து கீழே போடணும். இந்த வால்யூம் வந்து இப்போ வந்து 1 ml ஆஃப் லெட் நைட்ரேட்டை எத்தனை ml ஆஃப் இது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க? 0.5 ml. சரியா? அப்போது 1 ml 1 × 10⁻³ ப்ளஸ் 0.5 × 10⁻³ இது என்ன மாதிரி வரும் அப்படின்னா 10⁻4 டிவைடட் பை 10⁻³ காமனாக எடுத்துக்கோங்க. 1 + 0.5னா 1.5 வரும். சரியா? இதுக்குள்ள ஆன்சர் என்னது அப்படின்னா 6.7 × 10⁻² கான்சன்ட்ரேஷன். இப்போ எதுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த லெட் 2+ எவ்வளோ இருக்குது எல்லாமே நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு. அப்படி தானே? இந்த லெட் 2+ வந்து இவ்வளோ நிறையா இருக்கும். இந்த NO3- எவ்வளோ இருக்கும்? இந்த 2 × இந்த 6.7 × 10⁻² அந்த மாதிரி டைம்ஸ் இருக்கும். சரியா? பேசிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்கிறதுலேருந்து மோல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். எத்தனை மோல்ஸ் இருக்குது இந்த சொல்யூஷனில் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த மோல்ஸை ஓவரால் வால்யூமில் நீங்கள் டிவைட் பண்ணச்சில் நம்மளுக்கு கான்சன்ட் இது இந்த NaClக்குமே இப்போ பண்ண போகிறோம். NaClக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 ml ஆஃப் என்னது 0.2 molar NaCl. அப்படி தானா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்குது, வால்யூம் இருக்குது. அப்போ மிச்சம் என்னது தான் தெரியணும்? மோல்ஸ். ஸோ மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மல்டிப்ளை பண்ணோம். அப்படி தானே? கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு வால்யூம். ஸோ 0.2 × 0.5 ml பதில் 10⁻³ லிட்டர். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 10⁻4 மோல்ஸ். சரியா? 10⁻4 மோல்ஸ் ஆஃப் NaCl இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10⁻4 Na ப்ளஸ் இருக்குது, 10⁻4 Cl மைனஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? இப்போ இதுக்கு கான்சன்ட்ரேஷன் ஓவரால் சொல்யூஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பிறகு கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னா 10⁻4 டிவைடட் பை கீழே டோட்டல் வால்யூம் அப்பமே பார்த்தோம்ல 1.5 × 10⁻³ லிட்டர். உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்னா 6.7 × 10⁻² m. சரியா? ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுக்குமே நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம வந்து லெட் குளோரைடை எடுத்துக்கலாம். இப்போ லெட் 2+ வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு இதில் கிடச்சிச்சில? லெட் 2+ வந்து எவ்வளோ இருக்கும்? அப்போ லெட் நைட்ரேட் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க, இத்தனை மோல்ஸு. அப்போ எத்தனை லெட் 2+ தான் இருந்திருக்கும்? இதே மோல்ஸ் ஆஃப் லெட் 2+ தான் இருந்திருக்கும். அப்போ லெட் 2+க்குள்ள கான்சன்ட்ரேஷன் என்னது தான்? அந்த 6.7 × 10⁻² m தான். இப்போ இதில் வந்து இன்னொன்றுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு தெரியும்ல, Cl மைனஸ் வந்து எவ்வளோ தான் இருந்திருக்கு? 10⁻4. அப்போ அந்த 10⁻4 வந்து அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷனும் என்னது தான்? இந்த 6.7 Cl மைனஸ்க்குள்ள தான் என்னது? இதே வேல்யூ தான். இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? Pb2+ + 2Cl மைனஸ். அப்படி தானே? ஸோ இப்போ அயனிக் ப்ராடக்ட்டு எப்படி எழுதுவோம் அப்படின்னா Pb2+ அப்புறமா Cl மைனஸ் வந்து ஹோல் பவர் 2 கான்சன்ட்ரேஷனை இப்படி தான் எழுதுவோம். சரி? அயனிக் ப்ராடக்ட் எழுதுறதுல இந்த 2 வந்து மேலே எழுதுவோம். அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி தான் 6.7 × 10⁻² எத்தனை டைம்ஸ்? 1 2 3 டைம்ஸ். எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ தானே? அப்போது ஆன்சர் வந்து 3.01 × 10⁻4. ஓகே. ஸோ இப்போ அயனிக் ப்ராடக்ட் வேல்யூ கிடச்சிச்சு. சரியா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து 1.2 × 10⁻5. 1.2 × 10⁻. இது ரெண்டில் எது பெருசு? அயனிக் ப்ராடக்ட் பெருசா? அயனிக் ப்ராடக்ட் தானே பெருசு, பிகாஸ் 10⁻4 தான் இருக்குது. ஸோ அயனிக் ப்ராடக்ட் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் precipitate. ஓகே, இட் வில் precipitate. அதுதான் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.